புத்தகங்கள் தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும், அந்த புத்தகங்கள் தான் உங்கள் எல்லாரையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ சொற்பொழிவு ஆற்றுன்னு சொன்னாங்க. அந்த சொற்பொழிவு ஆற்ற அளவுக்குலாம் அவர் அளவுக்குலாம் நமக்கு இந்த கவிஞர் கிட்டத்தட்ட டி ராஜேந்திரன் ஐயா படத்தில் வர மாதிரி நிறைய அந்த பட்டியலிடுற மாதிரி அவரை அழைச்சாங்க. யாரும் பொன்னாடைகள், இந்த பூங்கொத்துகள், இந்த பரிசு பொருட்கள்லாம் என்னை பார்க்கும்போது வாங்கிட்டு வராதிங்க. தயவு செஞ்சு 4 புத்தகத்தையாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் இந்த சால்வை போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் தலைவன் புத்தகத்தில் இருக்கிற தலைவன் அல்ல, புத்தகமாய் இருக்கிற தலைவன் என்கிற வார்த்தைக்கு வணக்கம். ஒரு புத்தக கண்காட்சி எப்படி தொடங்க வேண்டும் என்பதற்கு இந்த இடம் ஒரு சான்று. புத்தகங்கள் என்ன செய்யும்? ஒரு நல்ல மனிதனை இந்த சமூகத்திற்கு கொடுக்கும். அதுதான் புத்தகங்கள் இந்த சமூகத்திற்கு செய்கிற ஆகச்சிறந்த சேவை என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கதைக்குள் வாழ்கிறான். ஒவ்வொரு கதையிலும் ஒரு மனிதனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் எல்லா புத்தகங்களும். சொல்கிற எல்லா சொல்லிலிருந்தும் ஒரு மனிதனின் மாற்றம் எங்கிருந்து தொடங்கும் என்று கேட்டால், சிலருக்கு ஏதோ ஒரு பெரும் நாவலில் இருந்து தொடங்கலாம், வெகு சிலருக்கு ஏதாவது ஒரு சிறு கதையிலிருந்து தொடங்கலாம், வெகு சிலருக்கு ஏதாவது ஒரு பாடலில் இருந்து தொடங்கலாம், வெகு சிலருக்கு ஏதாவது ஒரு கவிதையில் இருந்து தொடங்கலாம், இன்னும் சிலருக்கு சில சொல்லில் இருந்து கூட தொடங்க முடியும். ஆம், சொல்லில் இருக்கிற வளமை அதைத்தான் சொல்கிறது. அப்படி ஒவ்வொரு சொல்லிலும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மனிதனாக வேண்டுமா? மனிதனை மனிதனாய் மதி, நீயும் மனிதனாகலாம் என்கிற கவிதையின் வழியாக இப்படி நிறைய ஒவ்வொரு வாழ்வியலின் ஒவ்வொரு அங்கத்தையும் எது சொல்கிறது என்றால் புத்தகம் சொல்கிறது. ஆம், ஒரு புத்தகம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அந்த புத்தகம் ஒரு மனிதனின் ஆகச்சிறந்த உணர்வு என்ற ஒரு உணர்வு இருக்கிறது என்றால் அன்பு என்கிற அந்த உணர்வு மட்டும்தான். ஆம், கடவுள் எங்கே இருக்கிறார்கள் என்று வினவுகிற போது ஒரு பதில் வரும். எவன் ஒருவன் இன்னொரு மனிதனின் இன்னலில் தன் கை நீட்டி உதவுகிறானோ அவனிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்படித்தான் புத்தகங்களும். நமக்கு கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. படித்திருப்பவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல, அறிவாளிகள் எல்லாம் படித்திருக்க வேண்டிய அவசியமும் அல்ல. 100க்கு 100 எடுக்கிற எல்லா பயிலும் அறிவாளியும் கிடையாது, 100க்கு 35 எடுக்கிற எல்லா பயிலும் முட்டாளும் கிடையாது. நினைப்புல வச்சுக்கோங்க. படிப்புக்கும் அறிவிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆம், இந்த சமூகமும் கல்வி நிறுவனங்களும் யாரை உருவாக்க வேண்டும்? நாம் இப்போது இந்த சமூகத்திற்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் என்ன சொல்ல வேண்டும்? தயவு செய்து கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மாணவர்களின் உருவாக்கத்தை நிறுத்திவிட்டு மனிதர்களின் உருவாக்கத்தை பெருக்குங்கள். இச்சமூகத்திற்கு மாணவர்களை விட மனிதர்கள் தான் அதிகம் தேவைப்படுகிறார்கள். இப்படி ஒரு சமூகத்தை கட்டமைக்கத்தான், இப்படி ஒரு வாழ்வியலை உருவாக்கத்தான் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசை தமிழ்நாடு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எல்லா தலைவர்களும் புத்தகங்களில் வாழ்வார்கள். ஆனால் இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் இன்று ஒரு புத்தகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் தமிழ்நாட்டின் முதல்வர். அதுவும் சொல்ல போனா என்ன சொல்கிறார்? எப்போதும் ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் நம்ம 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கலாம், யாராவது 2 பேர் உள்ள வரும் பொழுது அமைச்சரின் பையன்கள் என்று சொல்வார்கள். இப்போது பையன்களை எல்லாம் அமைச்சராக்கி இருக்கிறார் எங்கள் தலைவர். இதுதான் இந்த சமூகத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கிற முதல் மாற்றம். ஆம், எடுத்த எடுப்பிலேயே என்ன சொல்லி இளம் படையை இந்த சமூகத்திற்கு இறக்கி விட்டு இருக்கிறார் எங்கள் தலைவர். ஒன்றே ஒன்றுதான், இந்த மக்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு இளம் தலைமுறையை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் என் தலைவனும் சிலப்பதிகாரத்தில் வருகிற அந்த கதாபாத்திரமும் ஒன்றுதான். ஆம், கைகளில் கண்ணகி வைத்திருக்கிற காப்பு மாதிரியே எல்லா குழந்தைகளிலும் எல்லா வாக்காளர் கைகளிலும் ஒரு காப்பாய் விசிலை கொடுத்தார். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவர் பற்ற வைத்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் ஒரு நல்ல அரசை இந்த மனிதர் உருவாக்கி இருக்கிறார். வீடுகளில் இருக்கிற ஆண் குழந்தைகள் வீடுகளின் வாரிசுகளாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும்தான் வீடுகளின் பரிசாக இருக்க முடியும். அதைத்தான் என் தலைவர் இந்த நிலத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், என் தலைவன் புத்தகத்தில் இருக்கிற தலைவன் அல்ல, புத்தகமாய் இருக்கிற தலைவன் என்கிற வார்த்தையை. இப்படித்தான் இந்த சமூகத்தை ஒரு மனிதர் கட்டமைக்க முடியும் என்று
இப்போது ஒரு எடுத்துக்காட்டாய், இன்னும் சொல்ல போனால் நிறைய வரிகளில் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கவிதைகள், ஒரு 2-3 மட்டும். எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறேன், மகிழ்வோ வருத்தமோ காயமோ ஏதாவது ஒன்று கிடைத்து விடுகிறது நினைத்து கொள்வதற்கு. ஆம், பிடித்தவர்களை உங்கள் அன்பில் பூட்டி வைக்காதீர்கள், பிடித்தவர்களை உங்கள் அன்பில் பூட்டி வைக்காதீர்கள், என்றேனும் சாவி கிடைத்தால் நிச்சயம் வெளியேறி விடுவார்கள். இப்படி இதையும் தாண்டி இதுவெல்லாம் இருந்தால் நான் நிம்மதியாகி விடுவேன் என்று எதையெல்லாம் பட்டியல் இடுகிறாயோ அதுவெல்லாம் பின்னாட்களில் நிம்மதியே தருவதில்லை. இதுதான் மனித வாழ்க்கை என்று ஒரு கவிதை சொல்கிறது. நான் ஒரு ஆச்சரியமான உண்மையை படித்தேன். ஒரு புத்தக திருவிழாவிற்கு செல்கிற போது அந்த புத்தக திருவிழாவில் வாசலில் இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது: நீங்கள் இங்கே வாங்குகிற எந்த புத்தகத்திற்கும் உங்களால் அதற்குண்டான மதிப்பையும் விலையையும் கொடுக்க முடியாது என்று அந்த அறைக்கு உள்ளே நுழைகிற போது ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நான் ஆச்சரியமாக பார்த்தேன். எல்லா புத்தகத்தையும் காசு கொடுத்து தானே வாங்குகிறோம், ஆனால் இந்த புத்தக அரங்கில் மட்டும் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த புத்தகக்காரர், அந்த அச்சுக்காரர் சொன்னார், நீங்கள் கொடுக்கிற பணம் என்பது அச்சுக்கூலியே தவிர அறிவு கூலி அல்ல, அறிவுக்கு கூலியே தர முடியாது என்று சொன்னார். ஒரு புத்தகம் இந்த சமூகத்தின் மாற்றத்தை எப்படி உருவாக்கும் என்பதற்கு புத்தகங்களை விடவும் சிறந்த நண்பர்கள் இருக்க முடியாது. ஆம், எங்கேனும் ஒரு மனிதரோடு வாழ வேண்டுமா, எங்கேனும் நீங்கள் மனிதராக வாழ வேண்டுமா, ஒரே ஒரு புத்தகத்தோடு பயணியுங்கள். ஆம், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்வியல் தான், ஒவ்வொருவர் வாழ்வியலும் ஒரு புத்தகம்தான். புத்தகங்களை நேசியுங்கள். ஆம், நீங்கள் எல்லோரும் மரமாக இருக்க வேண்டும் என்று நான் கனவு கொள்கிறேன். ஆனால் எந்த மரமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. மரம் கூட சில நேரங்களில் இப்படி நினைப்பதுண்டு, நான் வளர்ந்து நிற்கிற மரம், ஆனால் யாருக்கு, புத்தனுக்கா இயேசுவுக்கா என்பது அந்த மரத்திற்கும் கேள்வியாகத்தான் இருக்கும். அப்படி நல்ல மரமாக எல்லோரும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல தமிழை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் நாருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். அறிவுச்சுடர் புத்தக திறப்பு விழாவிற்கு எனக்கு அழைப்பு விடுத்த அனைவருக்கும், இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களின் சார்பில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு டி சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசும்பொழுது நண்பர் சொன்னார், புத்தகங்கள் தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும், அந்த புத்தகங்கள் தான் உங்கள் எல்லாரையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். புத்தகத்தை படிக்கிறதுக்கு மேபி போதிய நேரம் இல்லாத என்னை போன்ற ஆட்களுக்கு, இல்லை பொறுமை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தகத்தை படிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறதுனால நானும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ சொற்பொழிவு ஆற்றுன்னு சொன்னாங்க. அந்த சொற்பொழிவு ஆற்ற அளவுக்குலாம் நமக்கு இந்த கவிஞர் கிட்டத்தட்ட டி ராஜேந்திரன் ஐயா படத்தில் வர மாதிரி நிறைய அந்த பட்டியலிடுற மாதிரி அவரை அழைச்சாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் இல்லை. பட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கு. இந்த பள்ளி பருவங்கள்லேருந்து புத்தகத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். அதுவும் இந்த புதிதாக வாங்கக்கூடிய புத்தகங்கள் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த அரசு பள்ளியில் நாங்கள் படிக்கும்பொழுது, அரசு பள்ளியில் வந்து இந்த முதல் நாள் புத்தகம் கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக போய் அந்த புத்தகத்தெல்லாம் வாங்குவோம். அந்த புத்தகத்துடைய வாசனையே வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தை திறந்து படிக்கணும்னு தோணும். அப்போ ஒரு புத்தகம் அப்படின்றது நம்முடைய பள்ளி காலத்திலிருந்து எந்த அளவிற்கு நமக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஈர்க்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பட் எந்த புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், யாருடைய எழுத்துக்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், யாருடைய புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், எதன் பாதையில் நடக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம் இளம் வயதிலிருந்தே கற்கக்கூடிய இந்த புத்தக கல்வி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய பேர் புத்தகங்கள்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, நிறைய புத்தகங்கள் வரும். நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த சால்வையெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்னை பார்க்க வரும்பொழுது யாரும் பொன்னாடைகள், இந்த பூங்கொத்துகள்,
இந்த பரிசு பொருட்கள்லாம் என்னை பார்க்கும்போது வாங்கிட்டு வராதிங்க. தயவு செஞ்சு 4 புத்தகத்தையாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அட்லீஸ்ட் அந்த புத்தகத்தை வந்து நானும் என்னோடய நேரம் கிடைக்கும்போது படிக்க முடியும். அதே போல் எத்தனையோ பேர் புத்தகம் வாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு புத்தகம் வாங்கக்கூடிய நிலையில் இறைவன் நம்மளை வச்சுருக்கிறாரு, நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை வச்சுருக்கிறாங்க. நம்ம இது போல் ஒரு புத்தக திறப்பு விழாவுக்கு வரோம், புத்தகங்கள் வாங்குகிறோம். ஆனால் எத்தனையோ இடங்களில் இன்னும் புத்தகங்களை வாங்கி படிக்கணும்னு ஆசையோடு அதை வாங்குவதற்கான பணம் இல்லாமல் எத்தனையோ கிராமப்புற மக்கள், கிராமப்புற மாணவர்கள், குழந்தைகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த சால்வைகளை, பரிசு பொருட்களை, பூங்கொத்துகளை இதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிட்டு புத்தகங்களாக பரிசாக கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் அது போன்ற யாரோ ஒருவருக்கு போயிட்டு நிச்சயமாக பயனளிக்கக்கூடிய வகையில் சேரும். அப்படிங்கிறத இந்த புத்தக திருவிழாவில் முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் மிகுந்த அன்போட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் இந்த சால்வை போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சால்வை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சால்வை எதற்காக போடுறோன்னு தெரியுமா, அந்த ஈக்குவாலிட்டிக்காக போடுறோம்லாம் சில பேர் என்னை எதிர்த்து பேசினாங்க. நான் அதை மறுக்கலை. பொன்னாடை அணிவிப்பது வந்து இது போன்ற கருத்துக்கள் இருந்தாலும் அதைவிட இது போன்ற புத்தகத்தை வாங்கி படிக்க முடியாத மாணவ செல்வங்களுக்கு அந்த அறிவை கொண்டு போய் சேர்ப்பதில் தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதனால் நான் அதை பயன்படுத்துகிறேன். அதனால் தயவு செய்து இது ஒன்றை மட்டும் ஒரு அன்போட வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போன்ற நிறைய புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும். இது போன்ற பல புத்தகங்களை மாணவர்களிடமும் இன்றைய இளைஞர்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கையில் ஃபோனோடு தான் இருக்கிறாங்க. புத்தகத்தோடு பார்க்குறத விட ஃபோனோடு பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது பல இடங்களில். ஏன்னா உள்ளங்கையிலே இன்றைக்கி உலகம் வந்துருச்சு. உள்ளங்கையிலேயே இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. பட் அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஃபோனை இவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லை இவங்கள ஃபோன் பயன்படுத்துதான்றது தான் கேள்வியே. அப்போ ஃபோனை இவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அது மூலம் நிறைய கற்றுக்கலாம். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் வாங்கி அதை படிக்கிறன்ற ஃபீலே தனி ஃபீலிங் தான். நான் அதை தான் சொன்னேன். பள்ளி காலத்திலேருந்தே அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுன்றது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ நிறைய புத்தக கண்காட்சிகள் இதுபோல் நடத்தப்பட வேண்டும். இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நிச்சயமாக எந்தவித உதவியாக இருந்தாலும் முன்வந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது போன்ற அறிவு சார்ந்த விடயங்களுக்கு இதை வந்து பப்ளிக்கு கொண்டு போகிறதுக்கும் இளைஞர்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் எந்தவித உதவியும் செய்யக்கூடிய அதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க மனிதர். கல்வியையும் இந்த அறிவு சுடரையும் வளர்ப்பதற்காக மிகச் சீரிய அளவில் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். அதே போல் இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர்கள், அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நிச்சயமாக நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா எத்தனையோ துறைகளில் வந்து மிகப்பெரிய அளவில் கோடி கோடியாக பணம் சம்பாதிப்பதற்கான துறைகள்லாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய நாலேஜை ஒரு புத்தகமாக கொண்டு வந்து எழுதி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக பலருக்கு சில அறிவாற்றலை, சில கல்வியை, சில பாதைகளை புகட்டுவதற்காக இந்த புத்தக எழுத்தாளர்கள் அவர்கள் வாழ்க்கையே தியாகம் செய்து மிகப்பெரிய எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆரம்பகட்ட எழுத்தாளர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு ஆசிரியர் தான், எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் பிறக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் எழுதக்கூடிய இது போன்ற புத்தகங்கள்லேருந்து ஏதோ ஒரு கருத்து, நமக்கு தேவையான கருத்து, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் அனைவருக்கும் இந்த மேடையை பயன்படுத்தி நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த எழுத்தாளர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் புத்தகமாக பிரதியிட்டு வெளியிடக்கூடிய பதிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதை இது போன்ற அளவில் புத்தக திருவிழாவாக நடத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நண்பர் அழகாக சொன்னார்ல, புத்தகத்தினுடைய அந்த பதிப்புக்காகிற செலவுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த புத்தகத்தில் இருக்கிற நாலேஜுக்கு ஒரு காலமும் நம்ம விலை கொடுக்க முடியாதுன்னு சொன்னால அதுதான் உண்மை, 100% அதுதான் உண்மை. அந்த நாலேஜை நம்ம கொடுக்கறதுக்காக இப்படிப்பட்ட புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.